श्रीकृष्णप्रेमी महाप्रभुना विरचितायां श्रीराधिकाविलासचम्पूग्रन्थः अथ द्वादशोल्लासः। राधासमारूढमनोरथापि प्राप्तुं न शेके भगवन्तमारात्। आम्नाति यं तं मनसो जवीयान् इति श्रुतिशिष्टजनैर्गृहीता। ராதை மனோரத்தத்தில் ஏறியும் கூட கண்ணனிடம் போக முடியவில்லை. கண்ணன் மனதை விட வேகமானவன் என்று சாதுக்களுக்கு பிரமாணமான வேதம் சொல்லுகிறது அல்லவா? இயேஷு கர்த்தும் குசுமேஷு பூஜாம் சஞ்சோதிதா சாது சகி ஜனைசா விலிக்ய காமம் கரசோபிதேக்ஷு சாப்பம் மனோஜம் மகராதிரூடம். சாதுக்களாலும் சகிகளாலும் தூண்டப்பட்ட ராதை மன்மத பூஜை செய்ய விரும்பினாள். மகர வாகனனாயும் கரும்பு வில்லை தரிப்பவனாயும் மன்மதனை எழுத நினைத்தாள். கரேதுவேனும் விலிலே கணேக்ஷும் மயூரவல்ஹம் ந ததா கிரீட்டம் காமேவ பச்சான்மகரம் ந ராதா யத் பாதி பாவே புரதஸ்ததேவ. கையில் கரும்பு வில் எழுதாமல் புல்லாங்குழல் எழுதினாள். பின்னால் மகர மெழுகு எழுதாமல் மாடு எழுதினாள். தலையில் மகுடம் எழுதாமல் மயிலிறகு எழுதினாள். அவள் எண்ணத்தில் என்ன இருக்கிறதோ அதையே எழுதிவிட்டாள். சர்வாஷ்ச சக்யோ ஜஹசுல் விலோக்ய கோயம் புரஸ்தானவமன்மதோயம் இதி பிரியாம் தாம் பிரணயேன பிருஷ்ட்வா ராதாச்சலஜ்ஜாவசமாபகிருஷ்டா. இந்த புது மன்மதன் யாரடி என்று கேட்டு எல்லாரும் சிரித்தனர். ராதையும் வெட்கமடைந்து அந்த சித்திரத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தாள். அனன்ய பக்தி த்வயமேவ நூனம் சித்தம் பவேன்மக்னம் அபீஷ்டதேவே துஷ்டேப்யகஸ்மாத் புரதோன்யதேவே பக்திம் பிரயாஜேத நிஜேஷ்டதேவே. தனது இஷ்ட தெய்வத்திடமே மனம் லயிக்க வேண்டும். இதுவே பக்தி. எதிர்பாராமல் அந்நிய தெய்வத்தை பார்த்தாலும் தனது இஷ்ட தெய்வத்தின் இடமே பக்தியை யாசிக்க வேண்டும். கதாச்சிதேனாம் ரசிகேஷ பூஷாம் விபூஷயாமா சுரலம் கிஷோரீம் சக்யோபி பூஷாம்பர புஷ்பகந்தைஹி கிருஷ்ணம் ஸ்மரந்த்யோ பிரஜராஜசூனும். ஒரு சமயம் சகிகள் கூடி சந்தனம், வஸ்திரம், ஆபரணம் இவைகளால் ராதைக்கு விசேஷமாக அலங்காரம் செய்துவிட்டனர். இடையிலேயே கண்ணனையும் நினைவு மூட்டினர். நாரீணாமபி மோகனம் மிருதுதரம் சாம்பேய கல்வாபஹம் திருஷ்ட்வா தல்பனபிம்பிதம் பிரியசகி லால்யம் ஸ்வரூபம் முஹுஹு ஸ்ரீ கோபேந்திர குமாரகஸ்ய சத்ருஷி ஸ்யாமேவ மேவஸ்த்விதி ஸ்மிருத்வா தத்ர பபூவ கிண்ண கிருதயா சிந்தாகுலா ராதிகா. சம்பக புஷ்பத்தின் கர்வத்தை அடக்கும் அங்கு காந்தி உடைய ராதை கண்ணாடியில் தனது அழகை பார்த்து தான் கண்ணனுக்கே ஏற்ற அழகி என்று நினைத்து உள்ளம் வாடி கண்ணீர் விட்டாள். அவளை சகிகள் லாலனை செய்தனர். தெய்வாக்ஞா ஜட்டிலா பிரசாந்த கிருதயா சுக்லாம்பரா வேஷ்டிதா விருத்தா ஹஸ்தகிரஹீத வம்சலகுடா லிப்தோர்த்வபுண்ட்ரா ததா கன்யானாமபி கிருஷ்ண சங்கமகரி குஞ்சாந்தரே லீலயா மான்யாகேஹமுபாயயௌ பகவதி ஸ்ரீ பௌர்ணமாசி சதி. பௌர்ணமாசி தேவி என்று ஒரு சாத்விகி இருக்கிறாள். அவள் ஜோதிஷம் தெரிந்தவள். வெள்ளையான ஆடை உடுத்தி
பிரசாந்தமான முகபாவத்துடன் இருக்கும் கிழவி அவள் கையில் ஒரு தடியை ஊன்றி நடப்பாள். தலையில் ஜடையும் உண்டு. நெற்றியில் திருமண் ஊர்த்வ புன்றம் தரிக்கும் வைஷ்ணவி. ஊரில் உள்ள யாவரும் அவளிடம் மரியாதையும் பக்தியும் உண்டு. அவள் யாரும் அறியாமல் கோப கன்னிகைகளை அழைத்துச் சென்று குஞ்ச குட்டீரத்தில் கண்ணனுடன் கூட்டிவிடுவாள். அதில் அவளுக்கு ஆனந்தம். அத்தகைய பௌர்ணமாசி தேவி இன்று ரிஷபானு கோபர் மாளிகைக்கு வந்தாள். பௌர்ணமாசி நிஷாமிவ விஷதாம் பிரம்ம வித்யாமிவ மூர்த்தி மாதிமமர பாரதீமிவ சம்கார சம்பன்னாம் பாகீரதீமிவ பவித்ரித த்ரிபுவனாம் காமதேனும் இவ காமதாம் துளசீமிவ தாமோதர பிரியாம் தாம் திருஷ்ட்வா கலாவதி சவினயாம் அபியர்ச்ய ஸ்வாகதாம் முக்த்வா ஸ்வசுதாயா பாக்யம் கதமிதி ச பப்ரச்ச. பௌர்ணமி இரவு போல் தெளிவானவளும் பிரம்ம வித்யையே உருவம் தரித்து போன்றவளும் தேவ பாஷை போல் இலக்கண சுத்தம் உள்ளவளும் கங்கையை போல் மூவுலகையும் பவித்திரம் ஆக்குபவளும் காமதேனுவை போல் விரும்பியதை நிறைவேற்றுபவளும் துளசி போல் தாமோதரனுக்கு பிரியமானவளும் பௌர்ணமாசி தேவியை பார்த்து கலாவதி ராணி வினயத்துடன் பூஜித்து ஸ்வாகதம் சொல்லி தன் பொன்னான ராதையின் பாக்யம் எப்படி உள்ளது என்று கேட்டாள். கீர்த்தியாஸ்தே கீர்த்திதாம் வித்தி கன்யகாம் கமலேக்ஷனே காமாயத்யநிஷம் கன்யா கமப்யாபிர நந்தனம் காலே தத் சபலம் மன்யே காமோயம் முச்சிதக் கலு காலிந்தி பிதரம் பக்த்யா பாஸ்கரம் பூஜயத்வயீம் இத்யாதிஷ்ட பௌர்ணமாஸ்யா கீர்த்தி பூர்ண மனோரதா ஆதிதேஷ சுதாம் சூர்யாம் ஆராத இதுமாதராத். கீர்த்திராணி என்ற உனது பெயருக்கு ஏற்றபடி உனக்கு உன் பெண் கீர்த்தியை தருவாள். கமலம் போன்ற நயனம் உள்ள இவள் ஒரு கோபகுமாரனை காதலிக்கிறாள். இது நியாயம்தானே? காலத்தில் அது பலிக்கப் போகிறது. யமுனையின் தந்தையான சூரிய தேவனை இவள் பூஜிக்கட்டும் என்று பௌர்ணமாசி தேவி சொன்னாள். அதை கேட்டு கீர்த்திராணி தனது மனோரதம் நிறைவேற்றியவளாய் சூரிய தேவனை பூஜித்து வரும்படி அன்புடன் தன் பெண்ணை அனுமதிச்சாள். கண்டே நிதாய ஸ்ரீயமாதரேன ஸ்ரீகண்ட சாஸ்திரி त्वरया जगाम आचारयामास दिनेश पूजां ராதாகரேணைவ கிருஹாந்தரே சஹா. வேதத்தை கண்ட பாட மனப்பாடமாக சொல்லும் ஸ்ரீகண்ட சாஸ்திரி வேகமாய் வந்தார். அவர் ராதையை சூரிய பூஜை செய்யும்படி நடத்தி வைத்தார். அந்தர்கிருஹே பண்டிதமர்ஷகண்யே விஸ்ருஜ்ய லஜ்ஜாம் சபலம் விரதம் தே இமம் து சாக்ஷாத் பகவந்தமேவ வித்தீதி விருத்தா சுமுகி முவாச. கன்னிகையே, இந்த பண்டித்ஜியை உள்ளே அழைத்து சென்று விதிப்படி பூஜை செய். இவரை சாக்ஷாத் பகவானாகவே நினைத்திரு. உனது நோன்பு உடனே பழித்துவிடும் என்றாள் பௌர்ணமாசி. ஆனீய சாந்தர் கிருஹமாதரேன சானர்ச்சதம் சாஸ்திரின முத்பலாக்ஷி சாஸ்திரோக்தமாச்சார பயம் து சாஸ்திரி ஸ்வச்சந்தமுல்லங்க்ய தயாச்சரே மே. நீலோத்பலம் போல் கண்ணுடைய ராதை அந்த சாஸ்திரியை உள்ளே அழைத்துச் சென்று பூஜித்தாள். சாஸ்திரியோ சாஸ்திர மரியாதையை மீறி அந்த பொண்ணுடன் விளையாட ஆரம்பித்து விட்டார். ஆதாயவம் ஸ்ரீம் விசசர்ஜதல்பம் உஷ்டிஞ்ச ருத்ராக்ஷ மதோ விஸ்ருஜ்ய
गुञ्जासरं भस्म विसृज्य पाले கஸ்தூரிகாமேவ ததார கிருஷ்ணஹா. சாஸ்திரி ரூபத்தில் வந்திருந்த கிருஷ்ணன் சமயம் பார்த்து தர்ப முஷ்டியை தூக்கி எறிந்துவிட்டு புல்லாங்குழலை கை கொண்டான். ருத்ராட்சத்தை எறிந்துவிட்டு குஞ்சமாலையை அணிந்தான். விபூதியை அழித்துவிட்டு கஸ்தூரி திலகம் அணிந்தாள். சத்ய பலம் பிராப்தமிதம் ஹி மன்யே கன்யே கிருதஸ்யாஸ்ய சமர்ச்சனஸ்ய ஆனந்தயத்வம் ஸ்வயமாகதம் தம் நந்தாத்மஜம் சுந்தரமந்தஹாசம். பெண்ணே, சூரிய பூஜை உடனே பலித்து விட்டது, பார்த்தாயா? தானாகவே உன்னை தேடி வந்தான் நந்தகுமாரன். நீ ஆனந்தப்படுவாயாக. அவனது மந்தஹாச சுந்தர முகத்தை பார். ஏவமுக்த்வா கதா தேவி பௌர்ணமாசி கிருஹாந்தரம் லஜ்ஜாபி ராதா ஹிருதயாத் சலஜ்ஜம் பிரயயௌ பஹிஹி. இவ்வாறு சொல்லிவிட்டு பௌர்ணமாசி தேவி வேறு வீட்டிற்கு போய்விட்டாள். ராதை உள்ளத்தில் இருந்த வெட்கமும் போய்விட்டது. ஜஹார ஹிருதயம் தஸ்யா விஜஹார ச சுந்தரஹ சகார சித்தே ஷுங்காரம் அலங்காரம் பஹிர்ஹரிஹி. சுந்தரனான கண்ணன் அவளது உள்ளத்தை கவர்ந்தான். அவளுடன் விளையாடினான். அவளது ஹிருதயத்தில் ஷுங்காரத்தையும் அவள் மேல் அலங்காரத்தையும் செய்தான்.